ஏமா முகம் வாட்டமா இருக்கு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப நாள் கழிச்சு நீ என்ன பாக்குறல்ல, அதான் உனக்கு அப்படி தோணுது. நீ ஒழுங்கா ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போறியா? குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குதா? எல்லாம் நல்லபடியா இருக்குமா. ஆமா, அப்பா இன்னும் வரலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இருமா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ வேண்டாமா, நீங்க ஏமா அடுப்புல நின்னு கஷ்டப்படுறீங்க? அண்ணே இப்ப வந்துருவாங்கல்ல, அவங்க வந்த பிறகு சாப்பிடுறேன். என்னங்கம்மா, இத இளமாறனுக்கும் ரம்யாக்கும் கொடுத்துருங்க. ரம்யாக்குண்ணா? அம்மா என்னம்மா, ரம்யா பேரு சொன்ன உடனே பதறீங்க? அம்மா ஏமா அழறீங்க? ரம்யாக்கு என்னாச்சு? ரம்யாக்கு ஒன்னும் ஆகலம்மா, அவ நல்லதா இருக்கா. நம்ம குடும்பத்துக்கு தான் நேரம் சரியில்லை போல இருக்கு. என்னம்மா நடந்துச்சு? இந்த வீடே ரெண்டாயிடுச்சு காவியா. உங்க அண்ணன் எங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மாடியில தண்ணி கொடுத்துன்னு இருக்கிறான். என்னம்மா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அண்ணன் தண்ணி கொடுத்துன்னு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் அண்ணன் இப்படி பண்றாரு? கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரா? கடைசி காலத்துல உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியவரு உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாரு. வரட்டும், இன்னைக்கு அவரை கேள்வி கேட்காம விட மாட்டேன். வேண்டாம்மா, நீ அவனை எதுவும் கேட்க வேண்டாம். நாங்க சொல்லுதான் நீ அவனை கேட்கறேன்னு அவன் தப்பா நினைச்சுப்பான். இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்து பேசுவேன். ஐயோ காவியா, எங்களுக்காக நீ அவங்ககிட்ட நியாயம் எல்லாம் கேட்க வேண்டாமா. நீ எப்பவும் போல அவங்ககிட்ட பேசிட்டு வந்துரு. அண்ணே வாமா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி, நீ கீழே பேச முடிச்சிட்டு மேல வா. நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. ஆமா, அம்மா அப்பா அப்படி என்னென்ன தப்பு பண்ணிட்டாங்க? உயிருக்கு போராடிட்டு இருந்த அர்ச்சனாவை போய் பார்த்தது அவ்வளவு பெரிய தப்பா? அம்மா உங்களை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்களே, அவங்கள போய் இப்படி தவிக்க விடலாமா? பொம்பளை பிள்ளைங்க நாங்க கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தானே அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். வயசான காலத்துல ஏன் அவங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல என் பேச்சை கேட்டு வீட்டுல இருக்க வேண்டியது தானே. அவங்க இஷ்டத்துக்கு ஆட்ட மாட்டாங்கன்னா அதான் உங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு போங்கன்னு கண்டுக்காம விட்டேன். இதுல என்ன தப்பு? பெத்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறப்போ எந்த தாய் தகப்பனால பார்க்காம இருக்க முடியும்? அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அர்ச்சனா யாருன்னு நம்ம கூட பிறந்தவ தானே. ஆனா அர்ச்சனா அப்படி நினைக்கலையே. நம்மள விரட்டி அவமானப்படுத்துறா. பிரியாவோட 16ஆம் நாள் காரியத்துக்கு கூப்பிட போனப்போ அர்ச்சனா புருஷன் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? என்னையும் அப்பாவையும் சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய விரட்டி விட்டாம. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவன் உறவே வேணான்னு முடிவு பண்ண. இதுக்கப்புறமும் என் பேச்சை மீறி ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எப்பவும் என்னை விட உங்க மேலதான் பாசம் அதிகம். நான் 2ஆம் பட்சம் தான், அதான் விட்டு விலகிட்டேன். அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நீங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னே. அப்படிப்பட்ட நீங்களா இப்படி பேசுறீங்க? இத நீங்களா பேசலனே, அந்த அளவுக்கு அண்ணி உங்களை மாத்தி வச்சிருக்காங்க. இங்க பாரு காவியா, இவ்ளோ நேரம் நீயும் உங்க அண்ணனும் பேசிட்டு இருந்தீங்க. நான் அமைதியா தானே நின்னுட்டு இருந்தேன். ஏன்னா அது உங்க அண்ணனுக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனை. இப்ப என்ன எதுக்காக வம்பு கேட்கிற? உங்க அண்ணன் என் பேச்சுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாருன்னு உனக்கு தெரியாதா? இப்பதான் அவருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவர் மாறிட்டாரு. அதுக்கே என் மேல குத்தம் சொல்ற? ஏன் இந்த குழந்தை தாத்தா பாட்டி கிட்ட பேசக்கூடாதா, இல்ல பழக கூடாதா? ஏன் இவ்வளவு அடிக்கிறீங்க? என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய போட்டு அடிச்சாங்க. அடிச்சவங்க கிட்ட ஏன் போறேன்னு என் குழந்தைய அடிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? செய்யறதையெல்லாம் சரி நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டா தப்பு கூட சரியாதான் தோணும். அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டோம்? எதை நியாயப்படுத்துறோம்? கரண்ட் பில் விஷயத்துல நீங்க பண்ணது ரொம்ப சரியா? அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இத நீங்க தானே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கேவலம் கரண்ட் பில் கட்டக்கூடாதா? கட்டலைன்னா கூட பரவாயில்ல, அதை ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதா? குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஏன் கரண்ட் பில்ல கட்ட குறைஞ்சா போயிடுவீங்க? ஆமா, என்ன பெருசா சொத்து சேர்த்து வச்சுட்டாரு இந்த ஒத்த வீடு. இது அவருக்கு அப்புறம் எனக்கு தானே சொந்தம். ஏன் பொண்ணுங்க நாங்க 3 பேர் இல்ல? அப்பா சொத்துல பொண்ணுங்களுக்கும் பங்கு இருக்கு. 3 பேர்ல ஒருத்தி உயிரோட இல்ல, ஆனா அவளுக்கு வாரிசு இருக்குல்ல. என்ன சொத்து கேட்டு கோர்ட்டுக்கு போங்கன்னு தூண்டி விட்டாங்களா? இத பாருங்கண்ணே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்காக அவங்கள தப்பா பேசுறீங்க? அதெல்லாம் பேசாதன்னு சொன்னேனம்மா. எதுக்கு சொத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு நீ வா சொல்றேன்.
வா. நீ வா. என்னம்மா இது? அண்ணா இப்படி அடியோட மாறிட்டாரு. அண்ணா இப்படி பேசுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நாம எதிர்பார்க்காததெல்லாம் இந்த வீட்டுல கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையெல்லாம் எப்ப மாறுமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீ உட்காரு, நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன். வா உட்கார். என்னங்க காவியா சொத்து அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. காவியாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் என்னங்க குறைச்சல்? போற போக்க பார்த்தா இந்த காவியா அர்ச்சனாவை கூட்டு சேர்த்துக்கிட்டு சொத்துல பங்கு வேணும்னு கேஸ் போட்டுருவா போல இருக்கே. என்னங்க நமக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்காங்க. இன்னும் 7-8 வருஷம் போனா அவ பெரிய பொண்ணாயிடுவா. அவளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது சேவிங்ஸ்னு இருக்கா? நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறோம் தான் பேரு. ஆனா நம்ம சம்பாதிச்சது எல்லாமே உங்க அம்மா கிட்ட தானே அங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். அதை வச்சு காவியாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சோம். நகை நட்டெல்லாம் கூட வாங்கி போட்டோம். இதெல்லாம் உங்க அப்பா சம்பாதியத்துல மட்டுமாங்க நடந்தது? நாம சம்பாதிச்சதையும் தானங்க கொடுத்தோம். அதுவும் போதாதுன்னு நாம லோன் போட்டு வேற எல்லாத்தையும் நடத்தி வச்சோம். அந்த பணத்தையெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சிருக்கலாம். இப்ப இந்த குழந்தைக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இந்த வீடு தாங்க. பிரியா குழந்தையை நாம வளர்த்துக்கலாம். இந்த சொத்துல யாரும் பங்கு கேட்காம இருக்கணும்னா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னம்மா ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ஃபைலையே பாத்துக்கிட்டு இருக்க? இன்னும் தூங்க போல? இல்லப்பா, ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். நீங்க மாத்திரை போட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. நான் எடுத்துட்டு வரேன். இருங்க. வேண்டாம் வேண்டாம், நீ இருந்து ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமா போய் தூங்குமா. நானே போய் போட்டுக்கிறேன். சரி. என்ன செல்வம், குடிச்சிட்டு வந்திருக்கியா? காலையில தானே சொன்னேன் நீ குடிக்காம இருந்தது சந்தோஷமா இருந்ததுன்னு. மறுபடியும் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நீ திருந்தவே மாட்டியா? ஐயோ, நான் ஏன் குடிச்சேன்னா? போதும், நிறுத்து. குடிக்கிறதுக்காக 1000 ரீசன் தேடி தேடி சொல்றல, குடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் கூடவே இல்ல. இப்படி நீ டெய்லி அப்பாக்கு தெரியாம இங்க வந்து தங்கிட்டு போறது எனக்காவது அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? நந்தினி, குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அர்ச்சனா பாக்குறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. அந்த பயமும் அர்ச்சனாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் உன் மனசுல இருந்தா நீ இப்படி குடிச்சிட்டு வந்து நிப்பியா? ச்சே, காலையில தானே நீ சொன்ன அர்ச்சனா கூட ஒரு நாள் முழுக்க இருந்தது சந்தோஷமா இருந்ததுன்னு. அந்த சந்தோஷம் உனக்கு போதாதா? இந்த குடியில என்னதான் இருக்கு? ஐயோ, நான் சந்தோஷத்துக்காக குடிக்கல, வலி தாங்காம தான் குடிக்கிறேன். ஆமா, நேத்தெல்லாம் அர்ச்சனா கூடவே இருந்து டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வீட்டில் நானே அவருக்கு தோசைலாம் போட்டு கொடுத்தேன் தெரியுமா? அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு வலி. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. குடிச்சிட்டேன். இப்போ என்ன இங்கே தங்க வைக்கிறியா இல்லை நான் போய் எங்கேயாச்சும் பிளாட்ஃபார்மில்? ஓ, இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி தடவை. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? வா. எங்க? படுத்துக்கோ. குட் நைட். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, தூங்கு.
யாரு? ஏய் 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 யாரு? யாரது? ஐயோ செல்வம், செல்வம் எந்திரி செல்வம். திருடங்க வந்திருக்காங்க செல்வம். யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. எந்திரி செல்வம். யாரோ திருடங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க செல்வம். எங்க போனானுங்கன்னு தெரியல. அந்த பக்கம் பாரு. நான் பார்த்த செல்வம், இப்பதான் பார்த்தேன். தப்பிச்சிட்டாங்களே. எப்படி வந்தானுங்கன்னு தெரியலையே. ஏய் செல்வம், டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அப்பா பதறனா அவ்வளவுதான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி பத்திரம். சரி, நீ கிளம்பு. அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? சீ, என்ன அப்பான்னு கூப்பிடாத. நீ இப்படி ஒழுக்கக்கேடா நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. து. அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? நான் தான் என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னப்ப கூட நான் நம்பல. உன்னை நம்புற எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேடி சனியனே. ஐயோ அப்பா, இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைச்சிடாதீங்கப்பா. ப்ளீஸ் பா. என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு சொல்லல. உன்ன மாதிரி பொண்ணுக்கு அப்பா நான் இருக்கிறத விட நான் ஒரு மட கைத்துல தொங்கலாடி படி. அப்பா, ஐயோ அப்பா, அப்பா. அப்பா, அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, கதவு திறங்க. அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா, அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, அப்பா தயவு செஞ்சு கதவு திறங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா ப்ளீஸ் பா. அப்பா, அப்பா கதவு திறங்க. அப்பா, என்னப்பா? அப்பா, சிவா வந்திருக்கிறான் காலையில். டேய் செல்வம், உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு வந்து அர்ச்சனா மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தது. இந்த நிலைமையில தனியா விட்டு எங்கடா போன? அப்புறம் சொல்றேன், நீ வா முதல்ல அர்ச்சனா ஆட்டோ நீ போ, முன்னாடி ஏறு போ. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. முல்லம்மா, முல்ல அப்படியே அப்படியே உள்ள கொண்டு போ. டேய் பார்த்து புடுறா. உள்ள போமா, உள்ள போமா. பார்த்து.